Hi, hello friends, welcome back to my channel. So இன்னைக்கு வீடியோ என்ன அப்படினு பார்த்தா இங்கிலீஷ் வந்து எல்லாருக்கும் பேசணும்னு ஆசை இருக்கும் பட் பேச முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அண்ட் எப்படி பேசுறது, எங்க ஸ்டார்ட் பண்றது, எங்க எண்ட் பண்றது, நம்ம என்ன லெவல்ல இருக்கோம், இது எல்லாத்தையும் யோசிச்சுட்டே நம்ம வந்து பேசுறதே கிடையாது. ஸோ மோரோவர் நம்ம எல்லாரும் நம்ம கிட்ட நான் கேட்குறப்போ ஃபுல்லா என்கிட்ட சொல்றது என்ன அப்படின்னா, மேம் எனக்கு வந்து வேர்ட்ஸ் எல்லாம் தெரியும் பட் பேச தெரியாது, சென்டென்ஸ் தெரியும் எனக்கு பேச தெரியாது. ஸோ அந்த இதெல்லாம் கொஞ்சம் ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு இப்போ என் கூட சேர்ந்து நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, சரியா? அதுக்கு முன்னாடி எல்லாருமே யூடியூப்ல வந்து வீடியோஸ் போடுறாங்கன்னு நினைக்கிறேன், இங்கிலீஷ் லெசன்ஸ் அது போடுறேன் இது போடுறேன்றாங்க. பட் ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும், அதாவது கிராமர் வேற, ஸ்போக்கன் வேற, சரிங்களா? ஸ்போக்கன்ன்றது வந்து நீங்க அடிப்படையா நீங்க பேசக்கூடிய ஆங்கிலம் தான் ஸ்போக்கன். இப்ப எப்படி தமிழ்ல இலக்கணம் தனியா, ஓரல் நீங்க தனியா சொல்றீங்களோ அதே மாதிரி ஸ்போக்கன் வேற, பேசுறது வேற. ஸோ பேசுறதுக்கு நீங்க பேசுற ஸ்டெப்ஸ் தான் எடுக்கணும், தப்பா பேசிதான் கரெக்டா பேசணும், சரியா? ஸோ அதனால கொஞ்ச நேரம் உங்களுடைய கூச்சம், குழப்பம், கன்ஃபியூஷன், இது அது எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் மூட்டை கட்டி வச்சுட்டு கொஞ்ச நேரம் நம்ம பேசுவோமா? ஓகேங்களா? இப்போ நான் இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நான் வந்து ஒரு 10 டாபிக்ஸ் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் எப்படி வந்து நம்மளுடைய இங்கிலீஷை வந்து நம்ம எப்படி டெவலப் பண்ணிக்கிறது, நம்மளால கிளாஸ் போக முடியலையே அப்படின்னு நினைக்கிறவங்களா நீங்கள், அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான், சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்போ நான் பிகினர் தான் பண்ணணுமா, நாங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னா எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணலாம். பட் ப்ராக்டிஸ் பண்ணணும். எப்படி வந்து பண்ணா சரியா இருக்குங்கிறத நான் சொல்றேன், சரிங்களா? ஓரல் பேசி எப்படி டெவலப் பண்றது. சில பேர் சொல்றாங்க நீங்க படம் பாருங்க நீங்க டெவலப் பண்ணிடலாம். உண்மைதான், அதுவும் ஒரு மெத்தட் தான். ஆனா வாயை திறக்காம உங்களால இங்கிலீஷ் பேசவே முடியாது, அதை நான் வந்து கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டேன். அண்ட் மோர் ஓவர் வந்து இதெல்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ அந்த மாதிரி போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா எனக்கு. ஒவ்வொரு சண்டேவும் நான் ஒவ்வொரு டாஸ்க், அந்த வீக் ஒரு டாஸ்க் போடுறேன். ஸோ அந்த வீக் ஃபுல்லாக நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு எனக்கு சொல்லுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால், சரியா? தப்பாக இருந்தால் பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் ஒரு 10 சென்டென்ஸ் முதல்ல வந்து நமக்கு வந்து தெரியணும், எப்படி பேசணும், எந்த இடத்துல என்ன சொல்லணும், இந்த இடத்துல இது எப்படி நம்ம கலெக்ட் பண்ணுறது. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். அண்ட் மோரோவர் மற்றவங்க சொல்லுவாங்களான்னு தெரியாது, பட் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் ஃபேமிலியை பற்றி சொல்ல தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் டே உங்களுடைய டாபிக் என்ன அப்படின்னா, டாக் அபவுட் யுவர் ஃபேமிலி. ஓகே, அப்போ டாக் அபவுட் யுவர் ஃபேமிலினா இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது முதல்ல உங்கள் ஃபேமிலியில் யாரெல்லாம் இருக்கா, அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க, அண்ட் அவங்கள வந்து ஏன் பிடிக்கும், இவங்க அப்பானா என்னோட அப்பா என்ன வேலை பார்க்குறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மை ஃபேமிலி இஸ் அ பிக் ஃபேமிலியா ஸ்மால் ஃபேமிலியா அப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு டாபிக்கு 10 சென்டென்ஸ் மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. இல்லை ரொம்ப பிகினராக இருக்கீங்க, மேம் நான் தமிழ் மீடியம் தான் படிச்சேன் எனக்கு இங்கிலீஷே தெரில அப்படின்னா நோ ப்ராப்ளம், 5 சென்டென்ஸ் மட்டும் ஸ்டார்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 5, திஸ் இஸ் மை ஃபேமிலி, சரிங்களா? இட் இஸ் ஸ்மால் ஆர் பிக், அதை சொல்லுங்க. செகண்ட், தேர்ட் ஒன், there are 8 members or 5 members, எத்தனை பேர் இருக்காங்க மொத்தமா அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, அண்ட் நீங்க அதுல வந்து அண்ணாவா தங்கச்சியா அதை சொல்லுங்க. ஓகேங்களா? நாங்கெல்லாம் எங்க இருக்கோம்னு சொல்லுங்க. போதும், ஃபர்ஸ்ட் 5. அப்போ இது பெரியவங்க தான் ப்ராக்டிஸ் பண்ணணுமா, குழந்தைங்களும் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். வீட்டில் வந்து குழந்தைங்க சும்மா போர் அடிச்சுட்டு இருக்காங்களா, அப்போ இந்த வீடியோ பார்த்து டக்குன்னு அவங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுங்க பார்ப்போம், செஞ்சுருவாங்க, சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் டே வந்து டாக் அபவுட் யுவர் ஃபேமிலி. 5 பாயிண்ட்ஸ் ஆர் 10 பாயிண்ட்ஸ். எல்லா கொஸ்டினுக்குமே நீங்கள் எழுதக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் ஸோ ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அப்புறம் சொல்லுங்க. ஓரல் தான் சொல்லணும்னு கிடையாது. ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ரைட் ஆர் அண்ட் தென் யூ ஹேவ் டு டெல். ஸோ ஃபர்ஸ்ட் ரொம்ப பிகினராக இருந்தால் யூ கேன் கோ வித் 5 பாயிண்ட்ஸ். இல்லை நான் கொஞ்சம் நல்லா பேசுவேன் மேம், எனக்கு கொஞ்சம் சென்டென்சஸ்லாம் தெரியும்னா 10. ஓகே, சேலஞ்ச். ஓகே, செகண்ட் ஒன், செகண்ட் டே, இந்த டாக் அபவுட் யுவர் ரொட்டீன். இது வந்து நான் என் கிளாஸ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நான் சொல்லுவேன். பிகாஸ் டெய்லி நம்ம வந்து நம்மளுடைய டெய்லி ரொட்டீன் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இப்போ வந்து 10 மணிக்கு நீ என்ன பண்ணுவேன்னு கேட்பாங்க, வாட் இஸ் யுவர் பிளான் அட் 10 o'clock, அப்போ நமக்கு சொல்ல தெரியாது. அப்போ நம்ம இதை டெய்லி நம்ம சொல்லி பழகிறப்ப ஃபர்ஸ்ட் திங் யூ ஆர் ப்ராக்டிசிங் சம்திங் டெய்லி. ஓகேங்களா? அண்ட் செகண்ட் திங் யூ ஆர் டெவலப்பிங் யுவர் வெக்காபுலரி ஆல்சோ. ஸோ இது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. ஸோ இது ஸ்கிப் பண்ணாதீங்க, இதை தான் நான் ஃபர்ஸ்ட் வச்சிருக்கணும், மறந்துட்டேன். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இப்போ இதில் வந்து டைமிங் சொல்லணும். ஐ வேக் அப் அட் 6 o'clock, 6 AM. அடுத்து என்ன பண்ணுவீங்க, ஐ பிரஷ் மை டீத் அட் 7 AM.
இல்லை ஐ ஃபினிஷ் மை மார்னிங் ரொட்டீன்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து உங்கள் ரொட்டீனை ஃபுல்லாக எழுதணும். ஸோ அன்றைக்கி டே ஃபுல்லாக உள்ள ரொட்டீன் நீங்கள் எழுதுனீங்கன்னா மினிமம் யூ கெட் 10 sentences in this. ஓகே, கண்டிப்பாக. ஆனால் இது வந்து நோ எக்ஸ்கியூசஸ், நீங்கள் வந்து ஃபுல்லாக தான் கண்டிப்பாக எழுதி பழகணும். அப்படி தெரியல அப்படின்னா நான் இதுக்கு வீடியோஸ் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், டெய்லி ரொட்டீன், அதை வந்து நீங்கள் போய் பாருங்கள். அண்ட் தேர்ட் ஒன், டாக் அபவுட் யர் லாஸ்ட் ஹாலிடே. லாஸ்ட் ஹாலிடே வந்து நீங்கள் எங்கே போனீங்க, என்ன பண்ணீங்க, ஓகேங்களா? அப்போ லாஸ்ட் ஹாலிடேனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க்கிங் பீப்புளாக இருந்தால் உங்களுக்கு வந்து லாஸ்ட் ஹாலிடே இருந்திருக்காது. ஸோ வெக்கேஷன், எங்கேயாவது நீங்கள் லாங் டைம் போன வெக்கேஷன் பற்றி ஒரு 5 points இல்லை ஒரு 10 points, ஓகேங்களா? அண்ட் ஃபோர்த் ஒன், உங்களுடைய ஃபேவரைட் மூவி. ஏன்னா நான் இப்போ கிளாஸில் வந்து நான் வந்து அவங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, நான் கொடுக்குற மூவி தான் எழுதிட்டு வருவாங்க. பட் இங்கே வந்து நீங்கள் உங்களுடைய ஃபேவரைட் மூவியே எழுதலாம். உங்களுக்கு என்ன மூவி பிடிக்குமோ அதை பற்றி 5 or 10 lines. அண்ட் அது ஏன் பிடிக்கும், என்ன மூவி, அது ஏன் பிடிக்கும், அதில் என்ன ஸ்பெஷல், கண்டிப்பாக சொல்லலாம். சூப்பராக இருக்கும், சரிங்களா? ட்ரை பண்ணுங்க. அண்ட் அடுத்து பார்த்தா உங்களுடைய ஃபேவரட் ஸ்போர்ட். டெய்லி நீங்கள் டிவி பார்க்குறீங்களே, கிரிக்கெட், அதை பற்றி கூட அழகாக சொல்லலாமே. 5 or 10 points, இதான் டீல். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் 5 daysக்கு 5 or 10. ஆனால் ஆஃப்டர் த 6th day, பிகாஸ் இந்த 5 daysல நீங்கள் வந்து சிம்பிள் சென்டென்சஸாக நீங்கள் நோட் பண்ணுறப்போ 6th day உங்களுக்கு ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட் கிடைச்சிடும். ஸோ யூ கேன் கோ வித் 10 points. ஸோ இதுக்கப்புறம் நோ எக்ஸ்கியூசஸ், 10 points எழுதும். அபவுட் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட், அப்போ என்ன சொல்லணும், ஷீ இஸ், ஹீ ஆர் ஷீ வச்சுக்கோங்க, இஸ்ன்னு சொல்லி அவங்களுடைய பேர், அவங்க என்ன பண்ணுறாங்க, படிக்கிறாங்களா, வேலை பார்க்குறாங்களா, அவங்க ஃபேமிலி பற்றி. ஸோ என்னெல்லாம் அவங்கள பற்றி நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக சொல்லுங்கள் 6th அபவுட் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகே, அண்ட் 7th ஒன், டாக் அபவுட் யுவர் வீக்கெண்ட் பிளான். வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டேல நீங்கள் என்ன பிளான் வச்சுருக்கீங்க? ஓகே, அப்போது நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன், நான் சாப்பிட்டுட்டு தூங்கிடுவேன்னா அதுவும் உங்கள் டெய்லி ரொட்டீன் மாதிரி தான். ஸோ ஈஸியாக சொல்லிடலாம், டாக் அபவுட் யுவர் வீக்கெண்ட் பிளான். ஓகே, அண்ட் 8th ஒன், டாக் அபவுட் யுவர் ஃபேவரட் பேண்ட். என்னுடையது BTS, கொரியன் பேண்டு, கொரியன்ஸ் இருக்காங்கல்ல அந்த பேண்டு. உங்களுடையது என்ன, இது உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லை என்றால் வேண்டாம், இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம், சரியா? இதில் வந்து உங்களுடைய ஃபேவரட் ஆக்டர் கூட வச்சுக்கோங்க. பேண்ட் இல்லைன்னா ஆக்டர் ஆர் ஆக்ட்ரஸ், ஆனால் அவங்கள பற்றி ஒரு 10 lines. ஓகே, அண்ட் டாக் அபவுட் யுவர் ஃபேவரட் பிளேஸ் இன் த வேர்ல்ட். வாவ், சூப்பராக சொல்லலாம், நமக்கு பிடிச்ச இடம் அண்ட் அதில் என்னெல்லாம் நமக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இது வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை பற்றின விஷயங்களை நீங்கள் ஃபர்ஸ்ட் தமிழில் கேதர் பண்ணுங்க, தென் இங்கிலீஷில். இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால உங்களுடைய ஓரல் ஸ்கில்ஸ் ஆஸ் வெல் அஸ் உங்களுடைய வெக்காபுலரி சூப்பராக டெவலப் ஆயிருங்க. நான் 99% இல்லை 100% நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு எனக்கு உங்களுடைய கமெண்ட்டை போடுங்க. அண்ட் நம்ம வந்து எவ்ரி சண்டே வந்து கண்டிப்பாக நான் இதை வந்து ஒரு டாஸ்க் நான் போஸ்ட் பண்ணுவேன், ஓகேங்களா? ஓகே, அண்ட் 10th ஒன், டாக் அபவுட் யுவர் ஃபேவரட் கேட்ஜெட். வாவ், என்னுடைய மொபைல் ஃபோன், மை மொபைல் ஃபோன் இஸ் மை ஃபேவரட் கேட்ஜெட். இல்லை உங்களுடைய லேப்டாப் உங்களுடைய ஃபேவரட் திங்கா, இல்லை உங்களுடைய ஸ்மார்ட் வாட்சா, எது உங்களுடைய ஃபேவரட் கேட்ஜெட்டோ அதை பற்றி ஒரு 10 lines. ஓகே, ஃபைன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீக் டாஸ்க்கு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன். இல்லைனா எப்பவும் போல் இதையும் வந்து நான் ஸ்கிப் பண்ணிடுவேன், சரிங்களா? நானும் நிறைய முயற்சிகள் எடுக்கிறேன், பட் எனக்கு வந்து ஐ டென்ட் கெட் த ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ். என்னுடைய ஷெடியூலில் ஐ எம் டூயிங் திஸ். பட் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன் யூடியூப், ஐ திங்க் தமிழ் சேனல்ஸில் யாரும் போடலைன்னு நினைக்கிறேன். இது ஒரு புது முயற்சி. உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள், ஓகேவா? பபாய், டேக் கேர் அண்ட் வெயிட் ஃபார் த டாஸ்க் நம்பர் 2. தேங்க்யூ.